ஆசைப்பட்ட இடத்த அனுபவிச்சிருப்பாரு. அனுபவிச்சதுக்கு உண்டான அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டுது. ஏன்னா 7ஆம் இடத்துல பாதகாதிபதி 7ல் இல்ல. அவரு போய் 11ல உட்கார்ந்துட்டாரு. அப்ப ஆசைப்பட்டதே பாதகம் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ஜாதகத்துக்கு உணர்த்தி குடுக்கும். ஏன்னா லக்னாதிபதி வேற பார்க்கிறாரு. அந்த குரு 11ல உட்கார்ந்துட்டு, குரு பகவான் லக்னாதிபதி 7ஆம் பார்வைய பார்க்கிறார். அப்ப அந்த 7ஆம் அதிபதிய பார்க்குறான் லக்னாதிபதிக்கு பிரச்சனைய குடுப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மையும், லக்னாதிபதிக்கு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத காட்டுது. அப்ப எந்த மாரி ஒரு பிரச்சனையில் இந்த ஆள் சிக்கியிருப்பார்? ஏன்னா 6ஆம் இடம் கடன், நோய், சத்ரு, எதிரி. அப்ப கடன் வாங்கி எதிரி மூலியமா மறைஞ்சுட்டாரா? கடன் வாங்கி சிக்கல்ல மாட்டிக்கிட்டு ஊர விட்டு ஓடிட்டாரா? அப்படிங்கிற தன்மை இருக்குது. ஆனா கடன் வாங்குனா கடன்காரனாச்சும் கேட்பானல்ல வந்து, இந்த ஆளு கடன் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு வூட்டுக்கு வந்து இந்த ஆளு தேடிட்டு வருவாங்க. அப்படி இல்ல. யாரும் வந்து கேட்கல. அப்ப எதிரினால ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு ஒரு ஜெயில்ல போய் ஏன்னா, இப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்க்கும்போது, சாமக்கோள் பார்க்கும்போது, அதாவது உதயத்திலேயே ஆருடமும் அதாவது உதயத்திலேயே கவிப்பு வந்துருச்சு. உதயம், கவிப்பு 2ம் ஒண்ணா வந்துச்சுனாவே, அது என்ன கவுக்குது. இந்த ஜாதகத்த கவுக்குது அப்படிங்கிற தன்மை அ காட்டுது. அப்ப அந்த அஷ்டமாதிபதியா வரக்கூடியவர் சந்திரன், உதயத்த கடக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது. அப்ப அந்த உதயத்துக்கு அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் பாதகத்துல இருக்கார். அப்ப உதயாதிபதி பாதகத்துல இருந்தா, ஏதோ ஒரு பாதகத்தை ஜாதகர் அனுபவிச்சு ஆவணும். பாதக சூழ்நிலை இருக்கும். அதாவது வெளிக்கோள்களும் பாதகத்துல இருக்குது, உள்கோள்களும் பாதகத்துல இருக்குது. குருங்கிற கிரகம் சாமக்கோள் கிரகத்திலும் பாதகமா இருக்குது. ஜனன இதுலயும் வந்து இந்த பிரசனத்திலும் பாதகமா இருக்குது குரு. அப்ப 2லயும் பாதகமா இருக்கனால, ஒரு பாதகமான சூழ்நிலை இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் குடுத்திருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையை அ இந்த ஜாதகத்துக்கு காட்டுது. அப்ப இவங்களுக்கு அடுத்தது என்ன மாரி ஒரு நிகழ்பாடை நாம் குடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஜாதகருக்கு பெற்றோர்களுக்கு உங்கள் மகன் தற்போது இருக்கிற இடம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படின்னு அவங்களும் சொல்ட்டாங்க. ஜாதகத்திலும் இவர் ஒரு எதிரினால ஒரு பிரச்சனையில இருக்காப்ல. ஒரு அகப்பட்டுக்கிட்டாப்ல. இல்ல ஒண்ணு சிறையில இருக்கணுங்க. அதான் மறைஞ்சு வாழணும் அப்படிங்கிற தன்மை இருக்க. மறைஞ்சிருந்தாலும் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவாப்ல அப்படிங்கிற தன்மை அது இல்லையாம். அப்ப ஆள் இருக்கிறதை கண்டுபிடிக்க முடியல. 1 வருஷ காலமா இருக்குது. நாடாளுமன்ற எலக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட்டு போனவர் தான் இன்னும் தகவல் எதுவும் இல்ல. ஃபோன் பண்ணாலும் ரீச் இல்ல. அப்படிங்கிற ஒரு தன்மையினால, இந்த ஜாதகர் ஒண்ணு ஜெயில்ல இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இல்ல இந்த ஜாதகர் ஆ மறைஞ்சு அதாவது மறைஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது இல்லாத போறதுக்கும் இந்த வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, கேள்வி நேரத்துக்கு அ சாமக்கோள் பிரஷன வந்து இந்த ஜாதகத்தை சுட்டிக்காட்டுது அந்த நிகழ்வு. அஷ்டம ஸ்தானத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை அதிகமா இருக்குது. அதே உதயத்திலே கவிப்பு வந்துச்சுன்னா, ஜாதகர் கவுந்துட்டாரு, கவுத்திருச்சு. அப்ப இந்த ஜாதகர்